ஹலோ பீப்புள் அண்ட் மக்கீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனநாயகம் ஆடியோ லான்ச் வந்து பார்த்தோம்னாக்கா 27th மலேசியாவில் குலாலம்பூரில் ரொம்ப வெகு விமர்சையாகவே நடைபெற்றிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதில் தளபதி பண்ண மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேன்ஸ் பண்ண மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இன்க்ரெடிபிள் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா அங்கே குலாலம்பூரில் நடந்திருக்கு. ஸோ அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், இப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசஞ்சர்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ட்ரெண்டிங்காக ஃபேமஸாக இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தோம்னாக்கா போயிட்டுருக்கு. ஸோ தளபதியும் வந்து பார்த்தோம்னாக்கா அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து பார்த்தோம்னாக்கா டான்ஸ் ஆடியிருக்காரு, பாட்டு பாடியிருக்காரு, ஃபேன்ஸ் காட்டி ஒரு நல்ல ஒரு மெசேஜஸ் கொடுத்துருக்காரு. வழக்கம் போல் எப்பயும் போல் ஒரு குட்டி ஸ்டோரி நெஞ்சில் கூடியிருக்கும் அப்படின்ற ஒரு வாசகத்தோட இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஃபேமஸாகவே நடந்திருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் கொல்லாம்பூரில் நடைபெற்ற ஈவெண்ட்ஸ்லேயே, அதாவது அந்த ஸ்டேடியத்துலேயே இது வந்து ரொம்ப அதிக டிக்கெட் சேலாக இருக்குது, ரொம்ப அதிகமான மக்கள் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்களாம் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதில் தளபதி என்னென்னலாம் செஞ்சார், ஃபேன்ஸ் எல்லாம் என்னென்னலாம் செஞ்சாங்க. ஸோ அவர் வழக்கம் போல் எப்பவும் போல் டிவிக்கேன்னு அங்கே பார்த்தோம்னாக்கா அங்கே ஃபேன்ஸ் க்ரௌடெல்லாம் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு சைடில் தான் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்டேஜ் அமைச்சிருந்தாங்க, மற்ற சைட்லலாம் வந்து பார்த்தோம்னாக்கா சரியான க்ரௌடுங்க. அதில் எச் வினோதா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜ், நெல்சன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்கா அந்த ஷோவில் வந்து பார்த்தோம்னாக்கா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம தளபதியும் வந்து பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு எல்லாம் கையை கொடுத்து ஒரு அரவணைச்சு ரொம்ப ஒரு நான் வந்து சினிமாவில் விட்டு போடுறேன் அப்படின்றது நல்ல ஒரு ஃபேமோட காட்டியிருக்காரு. முக்கியமாக வந்துங்க அழலாம் கூட இல்லவே இல்லை. அழுந்து ஒரு ஃபேமை க்ரியேட் பண்ணி ஒரு ரசிகர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபேமை க்ரியேட் பண்ணணும் அப்படின்லாம் அவர் பண்ணவே இல்லை. நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் நான் அழுத மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப இதாகவே சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிருந்தார். ஒருத்தனு வாரானே திருத்திட போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸுக்கு பாட்டெல்லாம் பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் ஆடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம சன வெறித்தனம் இன்னா இப்போ லோக்கலுனா நம்ம கெத்தா எலேலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சூப்பரான பாட்ஸும் வந்து பார்த்தோம்னாக்கா தளபதி வந்து பார்த்தோம்னாக்கா அவர் வாயில் வந்து பாடியிருக்காரு. ஸோ நான் பாடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக திட்டாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா தளபதி வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மா வந்து பார்த்தோம்னாக்கா பாட்டு பாடியிருக்காங்க, அதுக்கு தளபதி வந்து க்யூட்டான ரியாக்ஷனும், அதுக்கப்புறம் நம்ம தளபதியோட அப்பா சந்திரசேகராக இருக்கட்டும், அவங்களும் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட நடித்த சக நடிகர்கள், அதாவது மமிதா பைஜுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க டான்ஸை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு இது ஆல்ரெடி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஆஃப்டர் கரூர் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படியா இல்லையானே யோசித்தோம். பட் அதுதான் உண்மை, தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அவங்க வைக்கலை. ரீசன் வந்து பார்த்தோம்னாக்கா என்னென்ன நமக்கே தெரியும், ஓவர் க்ரௌடு வந்து பார்த்தோம்னாக்கா ஃபார்ம் ஆகிடும். அதனாலேயே வந்து பார்த்தோம்னாக்கா குலாலம்பூருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஆடியோ லான்ச்சை ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஒரு அது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு நல்ல ஒரு மோட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து போய் பார்த்தாலும் அங்கேயும் நிறைய கூட்டம் முடிச்சு. ஏன்னா இங்கேருந்து இன்ஃபேக்ட் தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தோம்னாக்கா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது முடிச்சும் மலேசியாவில் இருக்க தமிழர்களுமே வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப தளபதி வராரு, எங்கள் தளபதி, டிவிகே தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா அங்கே வரவேற்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து காரில் இறங்கக்கூடிய சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்லா இருந்தது. எதுவுமே எல்லாமே அவர் மாஸ்க் காட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமே பண்ணல, நார்மலாக நடந்து வர அப்படி. ஸோ அதுவே எல்லாம் மாசாக நல்லா பிஜிஎம்லாம் போட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம்னாக்க, இப்போது இன்ஸ்டாவில் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு முழுசான இன்ஃபர்மேஷன்ஸே கிடைக்கல. ஸோ அஃபிஷியலாக ஒரு ஆடியோ லான்ச்சு வீடியோ கட் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தோன்னே தான் அதில் ஓவரால் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரிய வரும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்குறது எல்லாமே சம்திங் அங்கே நம்ம மீடியாஸில் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு 30 seconds 40 seconds அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா கட்டாய் வர்றது தான் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ தளபதி என்ன முழுசாக பேசியிருக்காரு அப்படின்றதும் தெரியல. ஆனால் ரொம்ப ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அதாவது நான் உங்களுக்காக வரேன், சினிமாவை விட்டு வரேன்,
ரசிகர் எங்களுக்காக கொடுத்தாங்க, அதை மாதிரி நான் ரசிகர்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா அங்கே ரொம்ப பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்த ஹெச் வினோத் வந்து பார்த்தோம்னாக்கா சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரீமேக்கு அப்படி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, கம்ப்ளீட்டான ஒரு தளபதி மூவியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹெச் வினோத் பார்த்தோம்னாக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரில. இன்னும் நிறைய பேர் ரீமேக்குன்னு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த 3 பாடலுமே 3 சாங்ஸுமே பார்க்கும்போது ரீமேக் இதாக தான் இருக்கும், விச் மீன்ஸ் அதாவது பகவன் கேசரி ரீமேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தோம்னாக்கா ஹெச் வினோத் அங்கே சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு இதான்னு சொல்லிட்டு தளபதியும் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு நான் சினிமாவிலேருந்து லீவ் ஆகிறேன், அதாவது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. அது எந்த ஒரு கண்ணீர் அந்த மாதிரி எதுவும் ரொம்ப சீன்லாம் க்ரியேட் பண்ணலங்க. நமக்கு பொலிட்டிஷியன் விஜயா பார்த்தோம்னாக்கா ரொம்ப நிறைய ரிவ்யூ இருக்கா அவர் மேலே, இவர் அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ விஷயம் பேசுவோம். ஆனால் இப்போ ஒரு ஆக்டர் விஜயா கம்ப்ளீட்டாக அவர் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு நல்ல மனுஷர்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் தளபதி விஜயும் இந்த ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காரு. இது அவரோட கடைசி படம். ஜனநாயகத்துக்கு நாம் வெயிட் பண்ணுவோம், அந்த படம் எப்படி இருக்குது, ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாமும் இந்த ஜனவரி 2026 நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அதிலிருந்து நான் இந்த வீடியோவிலேருந்து விடைபெறேன். தேங்க்யூ.